அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 6/5/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி இண்டெக்ஸ், பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இது ரெண்டுலேயுமே வந்து சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் முக்கியமான ஒரு டேட்டா வந்துச்சு. அது என்ன ஜாப்ஸ் டேட்டா. அந்த டேட்டா வந்து மார்க்கெட்டுக்கு ஃபேவராக வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூஜ் கேப் அப். அந்த கேப் அப் வந்து சஸ்டெயின் ஆயிருக்கு. ஸோ டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.18% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P 500 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.26% பாசிட்டிவ். அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2% பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஈவன் தோ மார்க்கெட்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் ஒரு ரேலி அப்படிங்கிறது வரல. மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கன்சால்டேஷன் ஆயிருக்கு. அது வந்து செல் ஆஃப் ஆகலை, அவ்வளோதான். உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்லர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது மார்க்கெட் கீழே போகணும்னு நினச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து வெளியேறிட்டாங்க. பட் ஃப்ரெஷ் பையிங் அப்படிங்கிறது இன்னும் யூஎஸ் மார்க்கெட்டில் வரல அப்படிங்கிறத இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஆனால் இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக பார்க்கணும். விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 8% விழுந்திருக்கு. மார்க்கெட் மேலே போகுது, விக்ஸ் ஃபாலோ ஆகுது அப்படின்னா சஸ்டைனபிளாக அந்த ரேலி மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நம்ம சிபிஆர் இண்டிகேட்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டெய்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த நெக் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி போட்டு நெக்லைனை உடச்சிட்டா, ஆனால் கன்வின்சிங்காக இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் சப்போஸ் யூஎஸில் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ஓகே, இந்த ரேலி சஸ்டைனபிளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி ஃபர்தராக கன்சால்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. S&Pயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான், நாஸ்டாக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் இருக்குது. அண்ட் யூஎஸோட 10 இயர் பாண்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா வெறித்தனமாக கீழே விழுந்திருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ், ஓகேங்களா. அதனால தான் வந்து 10 இயர் பாண்டில் கீழே விழுந்திருக்கு. அண்ட் வந்து இப்போ யூஎஸில் இருக்க மிக முக்கியமான பிரச்சனை அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 5.5 to 5.25 to 5.5 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இப்போ மே மாதம் நடந்து முடிஞ்சு பார்த்திங்களா, FOMC மீட்டிங் வந்து நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேம் இந்த ரேட்லேயே தான் இருக்குது. இப்போ அடுத்து ஜூன் மாதம் நடக்க போகிறதுல சேம் அதே பர்சன்டேஜ் தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி ஜூலைக்கு நீங்கள் மாறி போனீங்க அப்படின்னா 65% அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த குறைக்கிறது இருக்குது பார்த்திங்களா, அது எப்போ குறைப்பாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் தான் குறைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. பெரிய வந்து இந்த எப்படி சொல்கிறது, அந்த கட்டு வந்து யாருமே வந்து ஜூலையில் கூட பெருசாக வந்து எதிர்பார்க்கல. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 5.25 to 5.5 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. பட் 32% வந்து 5 குறைச்சிருவாங்க, 5 to 5.25 குறைச்சிருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த ரேஷியோ மேபி அதிகமாகும் போது மார்க்கெட்டில் ஒரு ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுவே சஸ்டைனபிளாக வந்து இருக்கும்போது இப்படியே தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம் முன்னாடி பார்த்தப்போ சேம் அதே தான், செப்டம்பரில் தான் வந்து ரேட் கட் வந்து குறையும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போவும் செப்டம்பரில் தான் குறையுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ரேஷியோ ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா 32% இருக்குது பார்த்திங்களா, அது முன்னாடி வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேபி இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான். ஆனால் ஜூனில் அடுத்த மாதம் வாய்ப்பே கிடையாது. மேபி ஜூலை ஆர் செப்டம்பரில் தான் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் வந்து அந்த ஃபெட் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த வருஷமே நாங்கள் 2 ரேட் கட்டை குறைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏடிஆரை பார்க்கணும். இல்லை க்ரூட் ஆயில் முதல்ல பார்த்துட்டு போயிடலாம். க்ரூட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வெறித்தனமாக கீழே விழுந்துட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத அவன் சொல்கிறான். ஸோ $80 கீழே போயிட்டாங்க. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். இப்போதைக்கு ஓவரால் மார்க்கெட்டில் வேர்ல்டு லெவலில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து வந்து ஏடிஆரை பார்க்கணும் நம்ம. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே உங்களுக்கு வந்து எதுவுமே பெருசாக வந்து எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. HDFC பேங்க் மட்டும் நெகட்டிவாக முடிஞ்சிருக்கான் 0.8%. அதுவே நீங்கள் வந்து இங்கே ஏடிஆரில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். உங்களுக்கு வந்து இங்கே விட கொஞ்சம் இன்ஃபோசிஸ் விப்ரோலாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கான். ஸோ HDFC பேங்க்கு, ICICI பேங்க் ரெண்டுமே பேங்கிங் செக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. ஸோ வந்து ஒரு மிக்சட் சிக்னல் தான். இதுலேருந்து பெருசாக ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டியாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ அதை விட்டுருவோம் நம்ம. அடுத்து வந்து FII டேட்டா பார்க்கும்போது அகைன் வந்து FI வந்து பார்த்திங்கன்னா 2400 கோடிக்கு பக்கமாக வந்து சேல் பண்ணியிருக்காங்க. DI வந்து வெறும் 600 கோடி தான், 700 கோடி தான் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி இன்றைக்கி வந்து இவங்க 2000 கோடியிலேருந்து 3000 கோடி பை பண்ணுவாங்க அப்படிங்கிறத எதிர்பார்க்கணும். ஸோ அது நடக்குமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நெட் இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா DI வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் இந்த டேட்டா வச்சு நம்மளால் இவங்க சப்போர்ட் பண்ணலாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ் இப்போ நம்ம பார்க்கும்போது டவ் ஜோன்ஸும் சரி, S&Pயும் சரி, நாஸ்டாக்கும் சரி ஃப்ளாட்டாக தான் இருக்காங்க. உங்களுக்கு யூரோப்பியன் மார்க்கெட்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஜெர்மனியும் ஃப்ரான்ஸும் வந்து லைட்டாக நெகட்டிவில் இருக்காங்க. ஃபிட்ஸே மட்டும் பாசிட்டிவாக இருக்கான். அண்டு இங்கே ஏஷியன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிக்கி பாசிட்டிவாக இருக்கான், தைவான் வந்து லைட்டாக நெகட்டிவாக இருக்கான். ஸோ பெரிய வந்து ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டிலாம் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் இந்த கிஃப்ட் நிஃப்டி இருக்கான் பார்த்திங்களா, அவன் வெறித்தனமாக இருந்தான். உங்களுக்கு இங்கே பாருங்கள் 685 ரேஞ்சில் இது பண்ணிட்டுருக்கான், ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் அவன். ஸோ நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் வந்து 575 வந்து க்ளோஸ் ஆச்சு. இப்போ 685 அப்படின்னா கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து கேப் அப் காட்டுறான். ஸோ இப்போ 110 பாயிண்ட் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது. அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து
இந்த டெய்லி சிபிஆரில் நிஃப்டியில் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். ஃப்ரைடே அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்சைட் சிபிஆர் ஃபார்ம் ஆகி மார்க்கெட் ட்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகிட்டே இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் கூட அவன் வந்து S1 கீழெலாம் க்ளோஸ் வைக்கல. ஆனால் முறையாக S2 கீழே க்ளோஸ் வச்சிட்டான். ஸோ இட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் ட்ரெண்ட் ரிவர்சல். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி சப்போஸ் இது ட்ரெண்ட் ரிவர்சல் கிடையாது அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆருக்கு மேலே அவன் போயிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் கிடையாது. ஐ மீன் ட்ரெண்ட் இப்போ புல்லிஷாலாம் கிடையாது, அவன் வந்து நெகட்டிவாக தான் இருக்கான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பேங்க் நிஃப்டி சேம் அதே கான்செப்ட் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் சிபிஆர் ஃபார்ம் ஆகி S2 கிட்ட க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டுமாரோ சிபிஆர் வந்து போட்டுக்கலாம். இந்த சிபிஆர் தூக்கி விட்டுறலாம். ஸோ இதாங்க இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசெண்டிங் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்படி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி கன்சால்டேஷன் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இண்டிகேஷன். அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீக்லியில் ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். இன்றைக்கி டெய்லியில் ஃபார்ம் ஆக போகிற சிபிஆரும் வீக்லியில் ஃபார்ம் ஆக போகிற சிபிஆரும் ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்க போகுது. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு 110 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆக போகுது. இப்போது 685ங்களா, க்ளோசிங் வந்து 575. ஓகேங்களா? இப்போ வந்து 456 இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் க்ளோசிங்கில் வந்து அவன் 475 காட்டுறான். ஸோ இங்கே இருக்குங்களா, இங்கேருந்து வந்து ஒரு 110 பாயிண்ட் கேப் அப்படின்னா இவன் சிபிஆருக்கு மேலே சிபிஆர் கிட்ட ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓப்பன் ஆன உடனே இங்கே பாருங்கள் R1 கடையில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் அவன் மேலே போனால் தான் இவன் பாசிட்டிவ். சப்போஸ் இவன் சிபிஆர் கீழே வந்துட்டாலே அவன் நெகட்டிவ் தான். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் ரிவர்சல் அப்படிங்கிறது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். ஸோ சிபிஆர் ரிவர்சலில் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடத்துல கொஞ்சம் பொசிஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த சிபிஆர் தாண்டினோடனே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறத விட இந்த லெவல் இருக்குது பார்த்திங்களா, அதாவது 474 லெவலை தாண்டி கீழே போனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். உங்களுக்கு வந்து S1 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் பிகாஸ் ஆஃப் த வைடு சிபிஆர். ஓகேங்களா? ஸோ அப்போ சிபிஆர் ரிவர்சல் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் அண்ட் S1 ரிவர்சலுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இன்றைக்குமே மார்க்கெட் கண்டினியூஸாக ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து இன்கேஸ் கீழே விழும்போது சிபிஆர் ரிவர்சலும் S1 ரிவர்சலும் ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருக்கும். அண்ட் R1 கிட்ட சப்போஸ் மார்க்கெட் போச்சு அப்படின்னா அந்த R1 ரிவர்சலுமே ஹை ப்ராபபிள் ட்ரேடாக தான் இருக்கும். ஓவராலாக இன்றைக்கி நான் ஒரு கன்சால்டேஷனாக எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட் R1ஐயும் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, S1ஐயும் டச் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஸோ இந்த கேப் அப்பும் சஸ்டெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்கேஸ் இது ட்ரெண்ட் ரிவர்சல் கன்ஃபார்ம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னா, போன மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. புல்லிஷ் ரேஞ்சில் இருந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் ரிவர்சல் வந்திருக்கு. அது ஒன்று மட்டும் தான் காஸ் ஆஃப் கன்சர்ன். சப்போஸ் இது ட்ரெண்ட் ரிவர்சல் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயே மேலே நல்லா சிபிஆருக்கு மேலே ஒரு நல்ல கிரீன் கேண்டில் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் வெஸ்ட்டானா ஓகே, இது ட்ரெண்ட் ரிவர்சல்லாம் கிடையாதுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் மொமெண்டம் இல்லை அப்படின்னா இவன் கண்டிப்பாக வந்து பியர் மார்க்கெட்டாக மாறினான்னு அர்த்தம். இந்த வாரம் ஃபுல்லாகவே பேரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது. ஆனால் வேர்ல்டு மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி சேம் கான்செப்ட் தான் உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டிலையுமே. பேங்க் நிஃப்டியில் நிஃப்டியோட கொஞ்சம் மிகப்பெரிய வைடு சிபிஆர் வந்திருக்கு. அண்ட் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வீக்லி அண்ட் டெய்லி சிபிஆர் வந்து பேரலாக ஒரே இடத்துல தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 100 பாயிண்ட் கேப் அப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0.45%. இப்போ வந்து நம்மளுடைய பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 923 முடிஞ்சிருக்கு. ஸோ 923 அந்த 0.5% அப்படின்னா இவனுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஓப்பன் ஆகிறான்? சிபிஆர் கிட்ட தான் ஓப்பன் ஆகிறான். ஸோ இந்த மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகும்போது வைடு சிபிஆரில் உங்களுக்கு வந்து அந்த மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அது ஆச்சு அப்படின்னா புல்லிஷ். அப்படி புல்லிஷ் ஆனாலுமே கண்டிப்பாக R1 ரிவர்சல் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி கீழே போகும்போது உங்களுக்கு வந்து இவன் S1 வரைக்கும் சிபிஆர்லேருந்து ரிவர்ஸ் ஆகி கீழே போகிறான்னா S1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் S1 ரிவர்சலுமே இங்கே ஹை ப்ராபபிள் தான். நிஃப்டியில் சொன்ன சேம் கான்செப்ட் தான். சிபிஆர் ரிவர்சல், R1 ரிவர்சல், S1 ரிவர்சல், இது மூணுமே ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் சேம் அதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான். உங்களுக்கு இந்த 1 ஹவரில் மொமெண்டம் இருந்து அவன் மேலே போகல அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக மேலே போகிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அண்ட் இந்தியா விக்ஸும் பார்த்திங்கன்னா வெறித்தனமாக மேலே ஏறிட்டே இருக்கான். 14.6 இருக்கான். கண்டிப்பாக இன்றைக்கி மார்னிங்கே வந்து ஒரு 5 to 6% ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோஸ்ட்லி 15 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். அது வந்து எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் அன்சர்டனிட்டியால் தான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் 1 மாதம் இருக்குது. இந்த 1 மாதத்து வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ஸ் வந்து பெருசாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 14க்கு மேலேயே இல்லை 15க்கு மேலே ஈவன் 20-30 போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படிங்கிறத கொடுத்துருச்சு. ஆனால் அது கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருச்சு. ஸோ சப்போஸ் அது இல்லை அப்படின்னா இது புல் மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால மட்டும் நான் ஒரு சின்ன சான்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் மேலே போய்ட்டு அவன் புல்லிஷாக தான் இருக்காங்கிற முடிவுக்கு வந்துடலாம். அப்படி இல்லை ஃபஸ்ட்டு 1 ஹவர்லேயும் அவன் மேலே போடல அப்படின்னா கண்டிப்பாக அவன் பேரிஷ் தான். இந்த வாரமே பேரிஷாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்சிடரிங் குட் குளோபல் கியூஸ், குளோபல் மொமெண்டம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட நிலவரம். அண்டு இன்றைக்கோட அனாலிசிஸும் இதுதான். ஸோ
இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதமை ட்ரிகர் பண்ணி இன்னும் நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.